ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. குதம்பை சித்தர் 14 சித்தர்களில் ஒருவர். அவர் காதுகளில் குதம்பை என்னும் அணிகலன் அணிந்த பெண்ணைப் போல குதப்பும் மனதை கட்டுப்படுத்தியவர். குண்டலினி யோகத்தில் சிறந்து விளங்கியவர். மேலும் அவர் குண்டலினி யோகத்தை குறிப்பதாகவும் கருதப்படுகிறது. இந்த செய்தி பற்றியும் குண்டலினி யோகத்தை பற்றியும் விளக்கவும். சிவனா அவனே தான் சித்தன். So whomever you are calling as Siddhas have reached the level of Lord Shiva. சிவனாவான் அவனே தான் சித்தன். அப்போ சிவனுங்கிறது என்ன? அன்பே சிவம். அன்பே சிவமாவது அறிகிறார், அன்பே சிவமாவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். ஸோ லவ் personified is equal to Lord Shiva. ஸோ ஆல் தி சித்தாஸ் வாட் எவர் நேம் நீங்கள் அவங்கள கேட்குறீங்களோ அந்த நேம் அவங்களுக்கு கிடையாது. People, if somebody is having Swarka, they used to call him Swarka Sittar. And if he sings as Pambe, Aade, Paad Pambe, na Pambati Sittar Nechuang. So no Siddhar has ever disclosed their origin, parentage, or they used to mingle with the ordinary people. And they used to help in astronomy, in medical science, like that, in different fields of activity. This is basically the. இப்போ குதம்பை சித்தர்னாக்கா இப்போ சேம் சித்தா வில் பி நோன் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ். நம்ம ஊரில் யாரை பதஞ்சலின்னு சொல்கிறோமோ, பதஞ்சலின்னு சொல்கிறோம் இல்லையா, சிதம்பரத்தில் நடராஜர் கோயிலில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வியாக்கிரபாதர்னு சொல்கிறோம். இந்த வியாக்கிரபாதருங்கிறது யார்? புலிப்பாணி சித்தர்னுவாங்க. அதே மாதிரி பதஞ்சலி யார் நம்ம சொல்கிறோம்? அவர் வந்து பாம்பாட்டி சித்தர்னு சொல்லுவாங்க. காலாங்கிநாதர்னு நம்ம ஊரில் ஒரு ஆள் உண்டு. வடநாட்டில் போனீங்கன்னா ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத் போகிற இடத்துலலாம் சத்திரம் இருக்கும். அதெல்லாம் என்ன? காலா கம்பல் வாலாக்கி சவுல்ட்ரின்னுவாங்க. கால அங்கின்னா துணின்னு அர்த்தம். காலா அங்கி என்ன? கருப்பு துணி போதல்னு அர்த்தம். ஸோ ஒரே ஆளை விதவிதமான பேர்களால் ஜனங்க கூப்பிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். இல்லைன்னா இப்போ போகர்னு இருக்கார். போகர் ஹேஸ் லிவ்ட் ஃபார் எ கன்சிடரபிள் டைம் இன் சைனா. அங்கே அவருடைய பேர் என்ன? போ என். இந்த ஊரில் அவர் போகர்னு சொல்கிறாங்க. எத்தனையோ சித்தர்கள் அவங்க எல்லாருமே சிவநெறி அடைந்து இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயு சொல்லடி சிவ சக்திங்கிற மாதிரி they were useful to others. What was the second part of the question? குண்டலினி யோகம். What is Kundalini? In our vertebrae, இந்த இடத்துல we have a stored energy. So with a little practice, we can raise that energy. That is in a form of a snake. It is in the form of a snake. அதை வெற்றிபிரையிலேருந்து ரைஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. அண்ட் நார்மலாக they will all be in the form of a toppled lotus. So all these 7 lotuses are there. The 7th is here. So with a little yoga and training, they are capable of turning their worldly mess into a spiritual power. அது வேர்ல்ட்லி தான். அதெல்லாம் இந்த உலகத்தில் இப்படி இருக்கிற வரைக்கும் அது அப்படியே அவங்க மாற்றிடுறாங்க. சப்போஸ் யூ ஆர் வேர்ல்ட்லி, வாட் ஹேப்பன்ஸ்? யூ வில் கெட் மேரிட், யூ வில் பிகெட் சில்ட்ரன், யூ வேஸ்ட் த காட் கிவன் எனர்ஜி இன் லீடிங் ஏ நார்மல் வேர்ல்ட்லி லைஃப். Suppose you become a Siddha, what do? You control and you don't go into this worldly biological thing, and the same energy you use for going to the skies. Instead of continuing to live on the earth, you try to travel to the skies. So it's a practice, and all cannot be successful there. There are so many things which we don't understand on an earthly platform. But going to the sky or understanding the sky is more important and will make you more happy than living here. See, this body is misused in a human form. What? You urinate, you shit, and you beget children. What use are all these things? Urine passes away, shit passes away, and even the sexual thing is over.
when the children grow, all this is over. Your urge is over with all this. The same thing with a semblance of a control, you try to uplift, then you get cosmic contact. Then you will become one with the celestials. There are 33 crore celestials out of 500 human population. It's a promotion. So you can reach there. People don't understand the worth of the skies, and they waste time living on the earth, a normal life. There are more things on the heaven than what you can understand on this earth. Oh, Mr. Horatio, அப்படின்னு ஷேக்ஸ்பியரில் ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி ஆகாசத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. நம்ம யாரும் மேலே பார்க்குறதே இல்லை இல்லையா? நம்ம மேலே எங்கே பார்க்குறோம்? எல்லாத்தையும் தான் பார்த்துன்னே இருக்கோம். ஸோ a person who is having Dida Vairagyam, Jnana Vairagyam, will try to achieve the skies. Until such time you achieve that, you will be Punarabhi Jananam, Punarabhi Maranam. You will be coming to the earth, enjoying the world, going, dying, again coming back, again coming back. You keep on sowing desire, the seeds of desires. இதுன்னு தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். Next. நவராத்திரி கொலு என்பது நவராத்திரி நாட்களில் வீடுகளில் மற்றும் கோவில்களில் வைக்கப்படும் சிலைகள் மற்றும் பொம்மைகள், அதை படிகளை கொண்ட ஒரு வழிபாட்டு முறையாகும். இது 9 நாட்கள் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகவும், இதில் பெண்கள் விரதமிருந்து அம்மனை வழிபடுகிறார்கள். பாபாஜி ராமராஜ்ய வளாகத்தில் நவராத்திரி கொலு வைப்பதுண்டா? கொலு தாத்பரியம் பற்றி விளக்கவும். We used to have a different types of golu. Munadi, when we were in Neelangarai, then later we shifted to this place, we had a human golu. What is human golu? We will have a central station. So we will make a toy train, big one, and we will create the atmosphere of a central railway station. People will be sitting in the train. So that day's theme will be a railway station. Railway station என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் அங்கே இருக்கும். Another day we used to have a golu called boxing, WWW boxing. So there will be a ring in which there will be tiger mask, this and that. People will be fighting and others will be watching the thing. This is the second theme we had. Third theme, cricket. We will make big stages. அதில் அமிதாப் பச்சன், ஐஸ்வர்யா ராய் எல்லாம் கெட்டப் போட்டு எல்லாரையும் உட்கார வச்சுடுவோம். The teams will be playing here. People will throw all these empty bottles on them, shouting as if whatever is happening in a cricket field. So we have tried the best of golus, using human as the dolls. நிறைய பண்ணுவோம். அதில் every year I also used to play a role. So no one can identify who am I. ஏன்னா I will come like a Muslim lady. ஸோ புர்காலாம் போட்டுருவேன், கண்ணு மாத்திரம் தான் தெரியும். பட் ஐ வில் பி கவர்ட் ஃப்ரம் பாட்டம் டு திங் லைக் ஏ முஸ்லீம் புர்கா திங். வில் ஆல் பி சிட்டிங் அண்ட் என் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருப்பான் இல்லையா, அவனை ஒரு கொடை வச்சு குத்திக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ டிஃப்ரெண்ட் தீம்ஸ் வி யூஸ் டு கிரியேட். அண்ட் ஐவகை நிலங்கள் இருக்கும். ஐவகை நிலங்கள் இஸ் வாட்? மலை, அப்புறம் மலை சார்ந்த இடம், வயல், பாலைவனம், இந்த மாதிரி. அது எப்படி இருப்பாங்கன்ற மாதிரி. அனதர் டைம் வி கிரியேட்டட் ஹியூமன் செஸ். ஒன் மேன் வில் பி ஆன் ஹை சேர் லைக் கிங் ஜார்ஜ். திஸ் சைட் வில் பி எ முகல் பாதுஷா. அண்ட் வி வில் பெயிண்ட் தி டால்ஸ், our human dolls. They will be standing like pawn, rook, king, queen and things like that. There will be a gesture. And Englishman will make one move, the gesture will move you in which form. And Mughal will make another move, you will be moved. If you are beaten, you will be lifted and kept outside the game. This is called human chess. We used to play that. So I think no one would have intelligently lived compared to us. We have lived very intelligently. And no one would have even dreamt of doing things in the style we used to do. எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு வித்தியாசமாக எல்லாம் திங்க் பண்ணி எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டோம்.
சில யோகிகள் அக்னிகுண்டத்தில் இறங்கி பூஜை செய்வதன் நோக்கம் தங்கள் உடலை அக்னிக்கு உட்படுத்தி அதன் மூலம் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது மற்றும் தங்கள் ஆன்மீக முன்னேற்றத்தை அடைவதாகும். இந்த செயல்முறை ஒரு வகையான தவமாகவும் தியானமாகவும் கருதப்படுகிறது. இந்த செய்தி பற்றி விளக்கம். போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும். Fire is one element which will not pollute anything, nor will get polluted by anything. It will not pollute anything, nor will get polluted by anything. ஸோ நம்ம எல்லா கிராமங்கள்லையும் in all these அம்மன் டெம்பிள்ஸ் தீமிதி திருவிழான்னு ஒன்று வச்சுருப்பாங்க. They will create fire and people go for fasting for few days. அப்புறம் கையில் வேப்பரை வச்சுன்னுட்டு அந்த நெருப்பு மேலே ஓடுவாங்க இல்லையா. So this is one way of worshipping fire god. Like that we worship water as God, we worship air as God, we worship the sky as God. All the five elements we worship as gods. So fire worship was from those days, சிலப்பதிகாரம் டேஸ்லேருந்து இருந்தது நம்ம ஊரில். அண்ட் இன்றைக்கும் நிறைய அம்மன் கோயில்களில் ஆடி மாதம் வந்துச்சுன்னா நெருப்பு மெரிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு வர்ஷிப்பாக இருக்கும். அதனால் அது எல்லாராலும் பண்ண முடியாது. நம்ம இருக்கோம்னா in our bodies, out of the five elements, we have one element which is more powerful. Suppose you have payasam. In payasam there will be mundri parpu, draksha, there will be sugar, everything. But semia payasam is having more semia. Javarsi payasam is having more javarsi. Arsi payasam is having arsi. Like that, we are all payasams. And one element out of these five elements of sky, air, earth, water, fire, we have one element more powerful. You understand? அதாவது அந்த அஞ்சாவது சேமியாவா அரிசியா ஜவர்சியான்றது மாறுது இல்லையா, அந்த மாதிரி நம்ம உடம்புல we'll have different thing. So Draupadi was what? She was fire. Patnatar was what? He was air. So he merged into air here. Rama was water, so he merged in the Sarayu river. Sita was Bhuma Devi, she merged in the earth. Vankalanta Manika Vasaga, he merged in the sky. Kirban the warrior merged in the sky. So out of when we die or leave this physical body, we merge with the parent element. We merge. நம்மக்கிட்ட எந்த எலிமெண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கோ அதுதான் நம்முடைய parent element. So we will merge in that. So my element is fire. So all these photos which I am showing here, I am showing out of fire. We have fire. That's why we call what we eat as calorie, measurement unit of heat. So all I have control over fire. So I am able to show like this. It depends. Whatever is the element in you, you can come out of that. சைல்டு ப்ராடிஜி என்பது இயற்கைக்கு மாறான திறமைகளுடன் பிறக்கும் அல்லது இளம் வயதிலேயே ஒரு குறிப்பிட்ட துறையில் சிறந்து விளங்கும் குழந்தைகளை குறிக்கும். இந்த குழந்தைகள் தங்கள் வயதிற்கு அப்பாற்பட்ட திறமைகளையும் அறிவாற்றலையும் வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களின் திறமைகள் பெரும்பாலும் இசை, கணிதம், கலை அல்லது அறிவாற்றல் சார்ந்த துறைகளில் வெளிப்படுகின்றன. பாபாஜி மேலே குறிப்பிட்டுள்ள குழந்தை ஸ்பிரிட் எனர்ஜி ஞான சம்பந்தர் போல அவதார புருஷர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இந்த இயல்புடன் இக்காலகட்டங்களிலும் சைல்ட் ப்ராடிஜி அவதரித்திருக்கிறார்களா? There is neither birth nor death. It is only transfer of energy. So all of us shed this particular body, go to the ethereal world, Pitrulogam. After some time, to fulfill the pending desires, we are born again. Number one logic. Number two, we have Sahasrara here, 1000 knots. And hardly 8% of this brain capacity we are using, 92% we don't use. So some people have this extraordinary power to come out of Tirunubhava. Tirunubhava is what? Forgetting your past memories. Forgetting your past memories. So if you have that extra power, after coming to the earth also, you will remember your past lives.
you will be able to connect whenever you see a person. So these things are already there. In English there are a lot of books on this. Many a birth, many a masters, and so many books are there. People used to remember their past birth and all. So lot of people, they say now it is the 7th century, I am on a horse with a red dress riding on it. See, the memories are there embedded in us. So if you go into your mesmerized subconscious level, they will tape record all your memories. Then they will take the person to a Mahatma called Oracle. Oracle means extraordinary powers he has. And that Mahatma will say exactly by seeing this person, who is he எல்லாம் இவரோட இதெல்லாம் சொல்லுவாங்க. இதையும் அதையும் டைப் பண்ணி பார்த்தா ரெண்டும் 100% டேலி ஆகுமா. ஸோ அந்த மகாத்மாவுக்கு எல்லாமே அவர் சொல்கிறதும் இந்த பவர் இருக்கிறாங்க இல்லையா இவங்க சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்குமா. நிறைய ரிசர்ச் எல்லாம் இதை பற்றி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் த சேம் மெமரிஸ் பட் வி ஹவ் forgotten. ஸோ திடீர்னு நான் 3 வயசில் நீ என்ன பண்ணேன்னு கேட்டால் நீ என்ன சொல்ல போகிற? சப்போஸ் யூ ஆர் 20 டுடே, லாஸ்ட் இயர் புதன்கிழமை நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் நீ என்ன சொல்ல போகிற? இது அதனால் மறைக்கப்படுகிறது. 5 கர்த்தவியம் சொல்கிறாங்க. ஒன்று படைத்தல், அடுத்தது காத்தல், 3வது அழித்தல், 4வது மறைத்தல், 5வது அருளல். ஸோ மறைத்தல் என்பது டு கீப் யூ இன் எ சேன் லெவல், அதர்வைஸ் நீ மேட் ஆகிடுவ. உனக்கு எல்லாமே ஞாபகமாக இருந்தால் நீ மென்டல் ஆகிடுவ. அதனால் உனக்கு தேவையானது மாத்திரம் உனக்கு தெரியும், மற்றதெல்லாம் மறைச்சிடுவாங்க. ஸோ இட்ஸ் ஐ திங்க் நடராஜர் இருக்கார், அந்த உடுக்க கையில் வச்சுருக்காரு இல்லையா, அது படைத்தல். ஏன்னா சவுண்டு அதுலேருந்து தான் வந்தது. நெருப்பு இருக்கு இல்லையா, அது அழித்தல். முயலகனை காலில் போட்டு மறைச்சிருக்காரு இல்லையா, அது மறைத்தல். ஸோ அருளில் 2 கை இப்படி வச்சுன்னு இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி. அதனால் இந்த 5 சொல்கிறது ஆக்டிவிட்டிஸும் நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. அதில் நமக்கு பிறந்தது தெரியும், வளர்றது தெரியும், சாக போகிறது தெரியும். இந்த திருவனுபாவம் இருக்கு இல்லையா, அதுவும் அருளல்னு ஒன்று இருக்குது. அருளல்னா என்ன? அவர் செல்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் வி ஆர் டிவைன் அண்ட் பிஹேவிங் லைக் காட்ஸ் ஆன் தி எர்த். அது 99% ஆளுங்களுக்கு அந்த காட் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. யூ ஆர் நாட் காட், பட் காட் லைக், கடவுள் மாதிரிங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி. உலகத்தில் எல்லாரையும் என்ன சொல்லுவாங்க, அவர் ஒரு மாதிரிடா அப்படின்னு. ஒரு மாதிரின்றது 2 விதமாக எடுத்துக்கலாம். இஸ் அ ரோல் மாடல் ஃபார் அதர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று விரல் இப்படி வச்சுன்னா அந்த ஆள் ஒரு மாதிரிடான்னா மென்டல் அர்த்தம். சமரேஷ்னால் ஒரு பாட்டு இருக்கு, ஒரு மாதிரி. எது மாதிரியும் இல்லாத ஒரு புது மாதிரியாய் இருக்கின்றாய், புத்தம் புது மாதிரியாய் இருக்கின்றாய். அது மாதிரி இது மாதிரி என 1000 பேர்கள் சொன்னாலும் ஒரு மாதிரி என உன்னை சொன்னவர் உள்ளம் மாறிட வைக்கின்றாய். நீ உலகம் முழுதுக்கும் முன்மாதிரியாய் உன்னை நீயே தருகின்றாய். சந்தோஷனா பாட்டு. திஸ் வாஸ் யூசிங் த வேர்டு மாதிரி. ஒரு மாதிரினா மென்டல்னு அர்த்தம், இன்னொன்று மாதிரினா என் மாடல்னு அர்த்தம், ரோல் மாடல்னு அர்த்தம். ஸோ இட் வாஸ் எ ஃபன்னி சாங் மேக்கிங் ஃபன் ஆஃப் த வேர்ல்டு மாதிரி. ஆஷாட மாதத்தின் சுக்லபக்ஷ ஏகாதசி நாளில் மகாவிஷ்ணு திருப்பார்கடலில் ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு யோக நித்திரைக்கு செல்கிறார். கார்த்திகை மாத சுக்லபக்ஷ ஏகாதசி நாளில் எழுந்தருளுகிறார். இவ்வாறு 4 மாதங்கள் யோக நித்ரையில் இருக்கிறார். சந்நியாசிகள் இந்த 4 மாதங்களில் விரதம் கடைபிடிக்கிறார்கள். இது சாதுர்மாசிய விரதம் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மச்சாரிகள், கிரகஸ்தர்கள், வானப்பிரஸ்தர்கள் மற்றும் சந்நியாசிகள் ஆகிய அனைத்து நபர்களும் இந்த காலத்தில் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பூஜைகள் விரதம் பற்றி விளக்கம். சதுர்மாசிய விரதம் ஒன்றா 4 மாதம் எங்கேயும் ட்ராவல் பண்ணாமல் ஒரே இடத்துல கேம்பில் இருந்துக்கிட்டு அங்கேயே தியானம், யாகம், நித்திய அனுஷ்டானங்களை செய்கிறது. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா 4 மாதம் மழை காலம்.
there'll be rainy days. ஸோ சன்னியாசிகளும் அவங்க கொடுக்குற யானை குதிரை ஆள் அம்பு எல்லாருமே வந்து மழையில் நினைஞ்சிக்கிட்டு கஷ்டப்பட வேணான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கம்முன்னு உட்கார்றா அப்படிங்கிறதுக்காக இந்த சதுர்மாச விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. வேறு ஒன்றுமே அதில் பெரியது இல்லை. ரெண்டாவது நான் சொல்லிட்டேன், இந்த ஆதிசேஷன் அது இதெல்லாம் வந்து ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டிக்கு பெரிய தத்துவங்களை உபதேசிப்பதற்காக சொல்லப்பட்ட விஷயங்களை தவிர அந்த மாதிரியெல்லாம் இல்லைன்னு சொன்னேன். 1000 நாவுடைய ஆதிசேஷன் சொல்கிறோம். அது 1000 நாவுன்னா நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, ஒரு பெரிய பாம்பு 1000 தலையோடு இருக்குது, அது இப்படி வளைஞ்சிக்குது, அது மேலே பெருமாள் இப்படி படுத்துன்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம தலையில் 1000 நாட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, சாஸ்திர கமலம் சாஸ்திராரம், அதில் வந்து அதுதான் 1000 ஆதிசேஷன் சொல்லக்கூடியது. ஸோ மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் ஒரு ப்ரிமிட்டிவ் இவால்விங் சொசைட்டிக்கு புரிகிற பாஷையில் நம்ம பெரியவங்க சொன்னாங்க. நம்ம இதயத்தில் ஒரு கமலம் இருக்குது. கமலம்னா லோட்டஸ், தட்ஸ் கால்டு ஹிருதய கமலம். மூக்கில் ஒன்று இருக்குது, தட்ஸ் கால்டு நாபிக் கமலம். இப்படி ஒவ்வொன்றும் கமலம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் லோட்டஸஸ். ஸோ இந்த லோட்டஸ் இப்படி இருக்கும். நான் தான் சொன்னேன் கொஞ்சம் முன்னால், அது இப்படி டாப்பிள் பண்ணுறது இல்லையா, அதை திருப்பி வைக்கிறது. அதில் ஒவ்வொரு தேவதையோட எனர்ஜியும் வந்து உட்காந்துக்கும். இந்த தேவதைகள் எல்லாம் வந்து லுமினஸ் பாடிஸ். அவங்க ஒன்றை மாதிரி என்ன மாதிரி இட்லி தோசை புண்ணாக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாம் வந்து அவங்களுடைய ஷேப்புனால் பார்க்க முடியும். பட் தேர் ஆல் லுமினஸ் பாடிஸ், ஒரு ஒளி வடிவமான இறை வடிவங்கள். அதனால் நமக்கு புரியாத பல விஷயங்களுக்கு இதுதான் காரணம். எத்தனை விஷயங்கள். இப்போ காளிங்கன் அர்த்தனம்னு சொல்கிறோம். கிருஷ்ண பரமாத்மா ஒரு பாம்பு மேலே டான்ஸ் ஆடினாருன்னு சொல்கிறோம். அது என்ன, பஞ்ச இந்திரியங்கள். நம்மக்கிட்ட 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதுதான் நம்மளை நல்லது கெட்டதெல்லாம் செய்ய தூண்டுறது. அது மேலே கிருஷ்ணர் டான்ஸ் ஆடினார்னா என்ன, ஈ கண்ட்ரோல்டு இஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். நம்மக்கிட்ட கூட ஒரு பாட்டு இருக்குது, இந்த பஞ்ச இது கிருஷ்ணர் வந்து இது பண்ணதை பற்றி. கிருஷ்ணரை பற்றி இல்லை, இந்த எலிமெண்ட்ஸ். மண்ணடியில் போகும் மண்ணடியில் போகும் அது இல்லை, அது வேற. இன்னொன்று இருக்கு. ஓகே, ஸோ வி ஹவ் சாங்ஸ் ஃபார் எவ்ரி திங். ஸோ நமக்கு ஒரு படிநிலையில் இருந்த சொசைட்டிக்கு புரியறதுக்காக சொல்லப்பட்ட கதைகள் இதெல்லாம். நான் 100 தடவை சொல்லிட்டேன். தெர் வாஸ் நெய்தர் ஆடம் நார் ஈவ். ஆடம் ஈவ் 2 பேரும் கிடையவே கிடையாது. நம்ம இந்தியாவில் பெரிய பெரிய விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக சின்ன கதை சொல்லுவாங்க. தட்ஸ் கால்டு உபனிஷத். இன் உபனிஷத் தேர் இஸ் அ ஸ்டோரி. அது என்ன, ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்து மேலே ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவை இருந்தது. அந்த பழத்தை சாப்பிடணுன்னு பெண் பறவை ஆசைப்பட்டுச்சு. ஆண் பறவை வேணாம், அது மயக்கிடும் நம்மளை அப்படின்னு இது சாப்பிட்டுடுச்சு. அதனால ஆண் பறவையும் சாப்பிட்டுடுச்சு அப்படிங்கிறது தான் கதை. இது நம்ம ஊரில் இருக்கு இல்லையா, இது தான். அங்கே அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு ஆப்பிள் ட்ரீ மேலே ஆத்மா, ஈவு, ஆடம், ஈவு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆப்பிள் சாப்பிட்டாங்க, மாயில் மாட்டிக்கினாங்க, பேரடைஸ் லாஸ்ட்டு, பேரடைஸ் கெயின்னுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நம்ம ஊரில் இந்த மரம் இல்லையா, அதுக்கு பீப்பல் ட்ரீன்னு பேர். அந்த பீப்பல் ட்ரீ மேலே இருந்த பழத்துக்கு என்ன பேர், ஃபிஃப் பழம். பல்லுனா பழம், ஃபிஃப் பழம் ஆனாக்கா அது ஒரு பழம். ஆத்மா இருக்கு இல்லையா, அது வந்து ஆடம். ஜீவாத்மா பிகேம் ஜீவ் அண்ட் ஈவ். ஜீவாத்மா பிகேம் ஜீவ் அண்ட் ஈவ். ஸோ நம்ம ஊரில் உபநிஷத்தில் இருக்கிற கதை தான். அவங்கக்கிட்ட போய் ஆடம் ஈவ் ஆகி போய் மில்டன் அதை வச்சு 16-17ஆம் நூற்றாண்டில் பேரடைஸ் லாஸ்ட் கெயின்லாம் எழுதிவிட்டான். இதை கட்டின்னு எல்லாரும் அழுதுன்னு உட்காந்துன்னே இருக்கிறாங்க. நம்ம ஊரில் சூரபத்மன் இருக்கான் இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, இந்திரனுடைய மனைவி கொண்டு போய் வச்சிட்டாங்க. நீங்கள் நம்ம திருநாகேஸ்வரம் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா அங்கே இந்த இடத்துல ஐயப்ப சாமி காவல் காத்தாரு, இங்கே தான் இந்திராணியை கொண்டாந்து ஜெயிலில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க திருநாகேஸ்வரம் கோயிலில். இதே கதை நீ பாரு, சீதையை கொண்டு போய் ராவணை இலங்கையில் ஜெயில் வச்சுட்டான் அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா? இதே கதை ஹெலன் ஆஃப் ட்ராய், அவளை கொண்டு போய் அந்த கோட்டைக்குள்ளே அவன் வச்சுட்டான். இவங்க இப்போ அந்த ஏணியெல்லாம் கொண்டு போய் கோட்டை மேலே ஏறி அவங்கள மீட்டுக்கிட்டு வந்தாங்க. ட்ரோசன் வார்னு பேர் அதுக்கெல்லாம். ஸோ உலகம் பூரா ஒரே கதை தான், மாறிக்கினே இருந்துச்சு. ஏன்னா இந்த யாத்திரை போகிறாங்க இல்லையா, அந்த காலத்தில் பிரிண்டிங் மீடியா கிடையாது, டேப் கிடையாது, டிவி கிடையாது. இந்த பொழுது போகாத ஊர் சுற்றுற பாஹியான், யுவான், ஸ்வாங், மார்க்க போலோ இந்த மாதிரி ஆளுங்க ஒரு ஊரில் கேட்ட கதை இன்னொரு ஊரில் போய் சொல்லுவாங்க.
அந்த கதை அப்படியே காது மூக்கு கண்ணெல்லாம் வச்சு லோக்கலைஸ் ஆகிடும். அந்த ஊருக்கு ஏற்ற பேர்களோட அந்த ஊருக்குள்ள ட்ரெண்டோட அதெல்லாம் லோக்கலைஸ் ஆகிடும். அதனால் எல்லா கதையும் ஒரே கதை தான். நீ கந்த புராணத்தை பாரு, ராமாயணம் பாரு, 100% ஒன்றே தான். இங்கே சீதையை கொண்டு போய் வைக்கிறான், அங்கே இந்திராணியை கொண்டு போய் வைக்கிறான் இல்லையா. ரெண்டினுடைய அந்த களம் வந்து ஸ்ரீலங்கா பார்டர், அதே திருச்செந்தூர் பார்டர் ஸ்ரீலங்கா பார்டரில் தானே ரெண்டு கதையும் நடக்குது. இங்கேயும் வந்து 3 பிரதர்ஸ் இருக்காங்க. யார்? ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் 3 பேர் இருக்கிறாங்க. அங்கே யார் இருக்காங்க? சூரபத்மன், பத்மகோபன், இன்னொருத்தன் 3 பேர் இருக்காங்க. இங்கே ஒரு இந்திரஜித் இருந்தாக்கா அங்கே அவனுக்கு ஒரு புள்ள வந்துடுறான். ஸோ கம்ப்ளீட் இந்த 2 ஸ்டோரியும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் திருச்செந்தூர் இன்றைக்கி சூரசம்ஹாரம் பண்ணுறீங்க. வடநாட்டில் என்ன பண்ணுறாங்க இவங்க? ராமர் வடநாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் நவராத்திரி இந்த மாதிரி விழாக்களில் ஒரு பெரிய பொம்மையை வச்சு ராவணன் சொல்லி அதை நெருப்பு வச்சு கொளுத்துவாங்க. அதுதான் அவங்களுடைய ஃபெஸ்டிவல். அப்புறம் தமிழ்நாட்டில் ஏன் வந்து நம்ம கொளுத்துறதில்லை? நீ யோசனை பண்ணிப்பாரு. தமிழ்நாட்டில் ராவணனை கொளுத்துறது இல்லைல்ல. நமக்கு இங்கே தெரிஞ்ச கடவுளுடைய ஃபார்ம்ஸு டெமன்ஸு இதுதான் நாம ஜாபம் வச்சுன்னுக்கிறோம். ஸ்ரீலங்காவில் நீ பார்த்தியானாக்கா ஒரு இவர் சாமியார் அங்கே போய் பெரிய ஆஞ்சநேயர் கோயில் கட்டினார். ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து நல்லா இருக்கணும், இந்த எல்டிடி இந்த ப்ராப்ளத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குன்றதுக்காக. இன்றைக்கி நீங்கள் கதிர்காமம் போகிற வழியில் நல்ல உயரமான ஒரு ஆஞ்சநேயரை நீங்கள் அந்த பார்க்கலாம். அது வந்து ஒரு சாமியார் நம்ம ஊர்லேருந்து போனவர் கட்டினது. அந்த காலத்தில் ஸ்ரீலங்காவில் இருந்த சில மந்திரிமார்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த சாமியார்கிட்ட நல்ல கான்டாக்ட் இருந்தது. அதனால் அவர் சொல்லி அவங்க அங்கே கட்டினாங்க. நீங்கள் நுவரேலியா அங்கே இடத்துக்கு பக்கத்தில் போகிற போது ஒரு இடம் இருக்கும், சீதை வந்து தவம் பண்ண இடம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில், ராமர் கோயில் கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் யானை எல்லாம் இருக்கிற ஒரு இது காடு, ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. அதை தாண்டி தான் நீங்கள் கதிர்காமம் போவீங்க. அந்த இடத்துல போகிற போது ராவணன் கோட்டைன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஏறி கூட போய் பார்த்துட்டு வராங்க ராவணன் கோட்டையை. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் ஜனங்க அதிகமாக ஏறாத ஒரு இடம் ஆடம்ஸ் பீக்குன்னு இருக்குது. இந்த ஆடம்ஸ் பீக்கு கொஞ்சம் ஏறி கஷ்டப்பட்டு மேலே போனோம். அது வந்து நம்ம சொல்லுகிற நம்ம அந்த புராணங்களில் இருக்கிற கதைக்கு மேட்சாகிற மாதிரி அங்கேயும் அதே மாதிரியான காட்சிகளெல்லாம் இருக்குது. உலகம் பூராவும் ஒரே மாதிரியான ஸ்டோரிஸ் தான் இருந்தது. அது அப்படியே மாறுது. நான் போன வாரம் கூட சொன்னேன், ரோமாபுரி என்பது ராமாபுரி. அண்டு இந்தியாவை பரதன் ஆண்டதுனாலே இதுக்கு பேர் பரதக்கண்டே, பரத வருஷே. லக்ஷ்மணன் ஆட்சி செய்த ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதுதான் உங்கள் லக்னோ லக்ஷ்மணபுரி அப்படின்றாங்க இல்லையா, யூபி அது. அண்டு அங்கே இந்த 2 பேர் இருந்தாங்க இல்லையா, ரோமாபுரியை உண்டாக்கிய ரோமுலஸ் ரீமஸ், அவங்க தான் லவகுசா. இங்கேயும் வந்து ஒரு புலி பக்கத்தில் 2 குழந்தைங்க இருக்கிற மாதிரி இருக்கும், அங்கேயும் புலி பக்கத்தில் 2 குழந்தைங்க இருப்பாங்க. இங்கேயும் 7 மலை இருக்குது, நம்ம ஊர்லேயும் அங்கேயும் 7 மலை இருக்குது. வேட்டிக்கன் இருக்குது இல்லையா, அதெல்லாம் 7 மலை இருக்கிற இடம்தான். அப்படி ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உலகத்தில் கிறிஸ்டியன்ஸுக்கெல்லாம் வேட்டிக்கன்ன்றது ஒரு ஹோலி பிளேஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஆளுங்க தான் அங்கேயும் இருந்தாங்க. அந்த ஹெலன் ஆஃப் ட்ராய் கதையும் சீதையை கொண்டு போய் வச்சுருந்த கதையும் ஒன்று தான். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மரியாதை ராமன் கதைகள் இருக்கு இல்லையா, அதே கதைகள் தான் கிங் பீர்பல் ஸ்டோரிஸாக வந்திருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற தெனாலி ராமன் ஸ்டோரிஸ் எல்லாம் வட நாட்டில் இல்லை மற்ற ஊர்களில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பேர், லோக்கல் பேர் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊர் இப்போ தெனாலி ராமன் இருக்கான்னா அங்கே முல்லா நசுருதீன் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக இதே பேர் தான் அங்கே இருக்கும். அண்டு சாலமன் ஸ்டோரிக்கும் மரியாதை ராமன் கதைக்கும் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. In those years there was no authentic history, there were no books, no publication, nothing. அதனால் இந்த யாத்திரிகர்கள் காது வழியாக கேட்டு, காதுக்கு என்ன பேர்? கர்ணன் பேர், கர்ணம். அப்போ பரம்பரையாக அண்ணா ஹெரிடிட்ரியாக காதில் கேட்டு ஹெரிடிட்ரியாக மற்றவங்களுக்கு பற்ற வச்ச கதைங்க தான் கர்ண பரம்பரை கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ உலகம் பூரா இதுதான் நடந்தது. உலகம் பூரா மொத்தமே ஒரு காலத்தில் 56 தேசம்தான் இருந்தது. அதுதான் உங்கள் ஊர் ட்ராமாலெல்லாம் 56 தேச ராஜாக்கள்னு சொல்லுவாங்க. மகாபாரத யுத்தம் நடந்தபோது அதில் 56 தேச ராஜாக்கள் தான் இருந்தாங்க. அதில் நம்ம உடுப்பி ராஜா இருந்தான் இல்லையா, அவன் சொல்லிட்டான், நான் செஞ்சிலுவை சங்க மாதிரி ரெட் கிராஸு உங்கள் 2 பேருக்கும் சமைச்சு போடுவேன், ஆனால் நான் சண்டைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். 52 1 சமையல்காரன் ஆகிட்டான்.
இதெல்லாம் அண்ட் அவங்கெல்லாம் எப்படின்னா இந்த ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் மாதிரி சூரிய உதயத்தில் சண்டை போட ஆரம்பிப்பாங்க, சூரியன் அஸ்தமிக்கிற போது சண்டையை நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து எல்லாம் பங்காளிங்க தானே, நல்லா சாப்பிட்டுட்டு அட்டடிச்சுட்டு உட்காந்து இருப்பாங்க. அண்ட் 8வது நாள் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பவர் கடோத்கஜனுக்கு, அவன் தான் இந்த யுத்தத்தெல்லாம் சொதப்பினவன். அவன் வந்தப்புறம்தான் அநீதியான அக்கிரமமான எல்லார் நேரத்துலையும் எல்லாரையும் அடிக்கலாங்கிற மாதிரி அதர்மமான விஷயங்கள் எல்லாம் அப்போ தான் நடந்தது. அந்த காலத்தில் யாரையும் முதுகில் குத்தக்கூடாது, நேரில் தான் வந்து சண்டை போடணும். அதில் அபிமன்யு இருக்கான் இல்லையா, அவனை எல்லாரும் சூழ்ந்து நின்று பண்ணாங்க. அப்பயே ஒரு அதர்மம் ஆரம்பித்து போச்சு. அவனை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு வேறு வழி தெரியல. இப்படி இந்த கதைகள் வாயிலாக உங்களுக்கு பல மாரல் ஸ்டோரிஸை, மாரல் வேல்யூஸை நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்சல்யூட் ராமாயணம் இன்றைக்கி உலகத்தில் பல நாடுகளில் இருக்குது. ஒரு அத்தியாத்மிக ராமாயணம்னு ஒன்று பத்திஸ்ட் ஃபிலாசபிலே இருக்குது. இஃப் யூ கோ டு தாய்லாண்ட், எவ்ரிடே ஒரு மவுண்டன் டாப்பில் அங்கே வந்து ராமாயணம் ட்ராமா போடுறாங்க. ஆல் த கேரக்டர்ஸ் வில் கம் இன் தர் காஸ்டியூம்ஸ். நடுவில் ஃபயரை வளர்த்துட்டு இவங்கெல்லாம் டயலாக் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜனங்கள்லாம் டிக்கெட் வாங்கின்னு உட்காந்துட்டு அந்த ராமாயணம் இதை எவ்ரிடே தேர் இஸ் எ ராமாயணம் ட்ராமா தேர். ஸோ ராமாயணம் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். அண்டு இப்படி இப்போ ஸ்ரீலங்கா இருக்குது, அங்கே ராவணனை நேசிக்கிறாங்க ஜனங்க. அதனால் அங்கே வந்து உன்னுடைய ராவணனை எரிக்கிறது கொள்வது அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. தே கன்சிடர் ஹிம் வித் ரெஸ்பெக்ட் ஒன்லி பிகாஸ் ஹி வாஸ் எ வெரி ரைட்டியஸ் கிங். ரொம்ப நேர்மையான எல்லா வசதிகளையும் மக்களுக்கு செய்து கொடுத்தா ரொம்ப நல்ல ராஜாவாக இருந்திருக்கான். அதனால் அவங்கெல்லாம் அவனை ரொம்ப மதிக்கிறாங்க. ஸோ எவ்ரி கண்ட்ரி ஹஸ் இட்ஸ் ஓன் ஸ்டோரிஸ் அண்ட் இட் இஸ் ஃபார் யூ டு டேக் லெசன்ஸ் அவுட் ஆஃப் த ஸ்டோரிஸ். டோன்ட் கெட் அட்டாச்ட் டு எனி ஸ்டோரி. தேவையில்லை, எந்த ஸ்டோரியும் நம்பாத. அதில் ஏதாவது உனக்கு சத்து இருந்தால், சாரம் இருந்தால் அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணிக்கோ, மற்றதெல்லாம் கதை கேட்டு மறந்துடு. அவள் அந்த எனக்குள் இருக்கும் உயர்ந்த வஸ்து அந்த சொன்ன எனக்குள் இருக்கும் உயர்ந்த வஸ்து நீதான் அல்லவா, உலகெங்கும் இருக்கும் உயர்ந்த வஸ்துவும் நீயே அல்லவா, எனக்குள் உன்னை இருத்தி வைப்பது ஞானம் அல்லவா, ஒரு நாள் நீயே நானாய் நானே நீயாயாவோம் அல்லவா, ஒன்றாயாவோம் அல்லவா. சம்ரஷ்ணா சாங் 5 கரம். திஸ் டாக்ஸ் அபவுட் அத்வைத்தம். கடவுள் நமக்குள்ளே இருக்கார், கடந்து நமக்கு உள்ளே இருக்கார், அதனால கடவுள்னு பேர். அப்போ நாம் அதுவாகவும் அதுவும் நாமாவும் ஆகிறது. அதுதான் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி ஃபிலாசபி. இதெல்லாம் எந்த காலத்துலேயும் சம்ரக்ஷனால நம்ம எழுதி வச்சுட்டோம். பலவிதமான தான் குருலேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம வித்தியாசமான ஒரு ஆர்கனைசேஷன். நம்ம எல்லாத்தையுமே வந்து இந்த உலகத்தில் யாரும் பண்ணாததெல்லாம் பண்ணி காமிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போது இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கி இதை பிளாட்டு போட்டு விற்காமல் ஃபுல்லாக மரம் நடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். எத்தனை பேருக்கு அந்த கட்ஸ் வரும்? இவ்வளோ இடத்துலையும் மரம் நட்டு ரோடு போட்டு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி சொந்தமாக சோலார் லைட்டும் வெறும் லைட்டும் போட்டு எல்லாம் பண்ணி இவ்வளோ பில்டிங் கட்டிட்டு வச்சுருக்கோமா இல்லையா? அதே மாதிரி ருத்ராட்சரம் இல்லையா, அது நேபாளில் எங்கேயோ கிடைக்கும், கைலாசத்தில் தான் கிடைக்கும். ஸோ அந்த ருத்ராட்சர மரங்களை நம்ம பின்பக்கம் வச்சுருக்கோம், தெரியுமா உனக்கு? இந்த காம்பவுண்டுக்கு பேக் சைடில் நாம் ருத்ராட்சர மரங்களை வச்சுருக்கோம். என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் பூனாவில் இருக்கார். அவர் வந்து அவங்க வீட்டில் ருத்ராட்சரத்தை போட்டு அதிலிருந்து கொண்டு வந்து சேப்ளிங் இங்கே நட்டார். ஷிண்டேன்னு பேர் அவருக்கு, ஷிரோடே. அதே மாதிரி 63 வில்வ மரங்களை நாம் இந்த இடத்துல நட்டிருக்கோம், இதுக்கு காம்பவுண்டுக்கு பேக் சைடில். அதனால் வி ஹவ் டன் எல்லா விதமான எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிட்டோம். ரெண்டாவது, இன்றைக்கி எல்லாம் நீங்கள் பேசலாம், வெளி உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் சரி கிரியை யோகம் ஞானம் இதை பற்றியெல்லாம் பேசலாம். ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு சுகர் கோட்டடாக எல்லாம் பண்ணுறோம். பூஜை பண்ணுறது நீங்கள் தான், பெருக்கிறது முழுகிறது நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தானே செய்கிறீங்க. எப்பயாவது தான் நம்ம பெய்டு சர்வெண்ட்டை வெளியூர்லேருந்து கூப்பிட்டு ஒரு நாள் 2 நாள் யூஸ் பண்ணுறோம், ஏதாவது களையணும், தென்னை இலை அது இதுன்னு தான். மற்றபடி எல்லா வேலையும் நம்மளே தானே இங்கே செஞ்சுன்னு இருக்கோம். இதுதான் வந்து சரீரத்தினால ஏதோ ஒரு வகையில் தெய்வத்தை வழிபடுவது அப்படிங்கிற மாதிரி. இந்த மரங்கள் செடிகள் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கூட தெய்வம்தான்னு புரிந்து கொள்கிற ஒரு பக்குவம் இருக்கும். ஒரு ஆள் சுற்றிக்கிட்டே இருந்தான் மரத்தை சுற்றுற போது பத்மநாபா அமரப்பிரபோ அப்படின்னு சொல்லணும். பத்மநாபனே அமரர்கள்லாம் தேவர்களுக்கு தலைவனேன்னு அர்த்தம். ஒரு ஐங்காரவங்ககிட்ட போய் பலவா இப்படிலாம் சொல்லக்கூடாது,
பத்மநாபா மரப்பிரபுன்னு நீ சொல்கிற, அப்படி சொல்லக்கூடாது, அமரப்பிரபு அப்படின்னு. இவன் 2 நாள் போட்டான், வாயில் தர்வ போட்டாலே அவனுக்கு வரல அமரப்பிரபு. அவன் மரசுத்திரத்தையே விட்டான், மரசுத்திரத்தை விட்டான். பெருமாள் அந்த ஐயங்காரை போய் பலான்னு ஒரு அடி கொடுத்தாரான். இந்த உலகத்தில் யாரோ ஒரு தான் மரத்தை சுற்றின்னு தான், அதையும் கெடுத்தியாடா பாவி. அவன் என்ன சொல்லிட்டான், மரப்பிரபுன்னா. அப்போ மரங்களில் நான் இல்லையா? பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா நான் இதில் இருக்கிறேன், அதில் இருக்கிறேன், இதில் இருக்கிறேன், அதில் இருக்கிறேன்னு எல்லாத்துலேயும் இதுவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அவன் மரத்துலேயும் சாமி தானே இருக்கான் இல்லையா? பாரதியார் பாடியிருக்கார்ல, காக்கை சிறகினிலும் நந்தலாலா. ஒரு காக்காவை பார்த்தா காக்காவை நீ ஏன் நினைக்கிற, அது கிருஷ்ணனுடைய கலரில் இருக்குதுன்னு ரசிக்க ஆரம்பிச்சிது. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா. கேட்கும் ஒலிகளெல்லாம் நந்தலாலா உந்தன் கீதம் இசை குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. காக்கை சிறகி. இதெல்லாம் பாரதி பாட்டு. அவன் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கான், இயற்கையை என்ஜாய் பண்ணியிருக்கான், கடவுளுடைய எல்லா ஃபார்ம்ஸு, எல்லா ரிலிஜனில் இருக்கிற கடவுளுடைய ஃபார்ம்ஸு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணின ஒரு கவிஞன். ஏன்னா ஒரு உணர்ச்சி கவிஞன். அவன் வீட்டில் சாப்பாட்டுக்கே இருக்காது. அவங்க மனைவி போய் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் அரிசி வாங்கின்னு வர்றான். இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே காக்கா குருவியெல்லாம் பார்த்தோன்னே அந்தம்மா கடன் வாங்கின்னு வந்து அரிசி எடுத்து அதுக்கெல்லாம் போட்டு கை கொட்டி சிரிச்சின்னு இருக்கான். சாப்பிடுது பாருன்றது. அந்த அளவுக்கு வாஸ் அன் எக்ஸ்ட்ரெசிக் பர்சன். அப்படி எக்ஸ்ட்ரெசிக்காக இருந்தால் தான் கவிஞனாக முடியும். அதாவது ஒரு பிளான் பண்ணி எழுதப்படுவது கவிதை இல்லை. த ரைட் டெஃபினிஷன் ஆஃப் ரியல் போயட்ரி இஸ் ஸ்பான்டேனியஸ் அவுட்பர்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ். உணர்ச்சிகளுடைய பிரவாகம், அதுதான் கவிதைன்றது. பாரதி அந்த மாதிரி கவிஞனாக இருந்தான். இப்போ நீங்கள் படிக்காத மேதை சினிமாவில் பார்க்குறீங்க, அந்த கண்ணன் பாட்டு இல்லையா, அதெல்லாம் பாரதியார் பாடினது. அதாவது வேலைக்காரனாக இருந்து எப்படியெல்லாம் கண்ணன் பண்ணுறான்ட்டு ஒரு பாட்டு இல்லையா, சிவாஜி பாடுவார் எஸ்வி ரங்காராவுக்கு. எங்கிருந்தோ வந்தான் இடை சாதி நான் என்றான். எங்கிருந்தோ வந்தான் இடை சாதி நான் என்றான். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். பாரதி பாட்டு. அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் சினிமா பார்த்தீங்களா, அதில் ஜெமினி கணேசனும் பத்மினியும் ஒரு லவ் சாங் பாடுவாங்க. காற்று வெளியிடை கண்ணம்மா கண்ணம்மா, காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். அமுதோற்றினையொத்த இதழ்களும் இதழ்களும் அமுதோற்றினையொத்த இதழ்களும் நிலவூரி ததும்பும் விழிகளும். கர்ணன் சினிமாவில் கண்ணதாசன் தேர் அடியில் கர்ணன் சாக கிடக்கிறான். அப்போ என்டி ராமராவ் ஒரு பாட்டு பாடுவார் இல்லையா, அது எக்ஸாக்ட் பாரதியுடைய 99% இமிட்டேஷன். உனக்கு எல்லாம் தெரியும், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய்.
கண்ணன் மனது கல்மனவென்றோ காண்டீபம் அழுவவிட்டாய் காண்டீபம் அழுவவிட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ ஆனால் கொல்லப்போகிறவன் நான் அல்லவா அந்த பெண்ணின் நான் எனக்கல்லவா கண்ணன் காட்டிய வழியும் நீ எண்ணியதை நான் செய்து விட்டான் நான் வரும் பாவப்பலனை யார் சுமப்பது இந்த சிலைக்கு நீ உடந்தையாவாயா சொல் சொல் புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக இக்களமெல்லாம் சிவக்க அம்புய பதம் எமக்கு அருள்வாயே அம்புய பதம் எமக்கு அருள்வாயே அந்தரத்தில் ஆடும் மனம் தொடுவாயே அம்புய பதம் எமக்கு அருள்வாயே அந்தரத்தில் ஆடும் மனம் தொடுவாயே அன்பில் எம்மை ஆழ்த்துகின்ற பரம்பொருளே அம்பலத்தில் ஆடும் சிவன் திருமகனே அம்புய பதம் எமக்கு அருள்வாயே கண்பலத்திலே உலகை சுழற்றுபவா கைதலத்திலே ஒளியை காட்டுபவா தென்புலத்திலே இனிக்கும் செந்தமிழே உன்பலத்திலே உயிர்கள் வாழுதையா அம்புய பதம் எமக்கு அருள்வாயே பந்தென சுழன்று வரும் உலகினிலே எம்மை வந்து போகும் உறவிலே வையாதே உந்துகின்ற மாயதனை நீ தள்ளி அருள் சிந்துகின்ற காலிடலில் வைப்பாயே அம்புய பதம் எமக்கு அருள்வாயே ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மை ஆழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை